லூக்கா 16 அத்தியாயம் 11 வசனம். Luke 16 and 11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? If you have not been faithful in money, who will trust you with true riches? இது எந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறாருன்னு சொன்னால் 14 வசனம், இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர். அதே மாதிரி 13 வசனத்தின் பின்பகுதி, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட துவக்க காலங்களில் நான் பைபிள் படிக்கும் பொழுது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, நிறைய வெளிப்பாடுகள் வந்துச்சு. இப்போ வர வர அந்த அளவுக்கு எனக்கு பைபிளில் இருந்து முந்தி பைபிள் படிக்கும் பொழுது மான்குட்டிகள் புதரில் இருந்து குதித்து தாவி வர்றது போல் பைபிள் பேஜஸ்லேருந்து எனக்கு கர்த்தருடைய சத்தம் குதித்து வரும். பட் இப்போ அவ்வளோ வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்னிடத்துல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இங்கே இருக்குது. என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு உலக ஆசீர்வாதங்கள், உலக பொருட்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய சிந்தை அதிலே அதிகமாக ஈர்க்கப்படுமானால் ஆண்டவர் நம்மை நம்பி இந்த பரலோக பொருளை நம்மகிட்ட தரமாட்டார். இது ஒரு கொஞ்சம் கருகலான ஒரு சத்தியம். நீங்கள் உங்களுடைய மணியையும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸையும் உங்களுடைய கோல்டையும் உங்களுடைய ரிச்சஸையும் நீங்கள் அதிகமாக டிபெண்ட் பண்ணி அது மேலே உங்களுடைய பாசமும் நேசமும் வாசமும் இருக்குமானால் பைபிளில் இருந்து ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தரமாட்டார். ஏன்னா இந்த உலக பொருள்லையே நீ உண்மையாக இல்லைன்னா நான் அதை ஒன்றை நம்பி ஒன்றை எண்ணத்தை கொண்டு நான் வெளிப்பாடை கொண்டு கொடுக்குறது. அதனால தான் தாவீது சொன்னான், அழகாக போட்டிருக்கிறீங்க, சங்கீதம் 119:72, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும். வந்தோடனே அதான் பார்த்தேன், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம். சொல்ல முடியுமா? அநேகமாயிரம். நம்ம 1 கிலோலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், 2 கிலோலாம் பார்த்துருக்க மாட்டோம். thousands of kilograms of gold and silverலாம் இருக்குது. அதை விட எனக்கு இந்த பைபிள் தான் முக்கியம், இதே எனக்கு நல்லதுப்பா, இதான் எனக்கு சந்தோஷம், எனக்கு இதுதான் இஷ்டம். இந்த பைபிள் இப்படி நான் இப்போ எல்லாரும் இப்படி வைக்கும்போது நான் யாரை நினைப்பேன் தெரியுமா? சிஸ்டர் சாரான்னு ஒரு நினைப்பேன். அவங்க பெருசாக பண்ணும்போது பைபிள் இப்படி வச்சு தான் பேசுவாங்க, இப்படியே வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. அது இப்படி பார்ப்பாங்க, அப்புறம் இப்படியே வச்சுக்குவாங்க. ஐயோ வாட் அ பாஸ்டர். அந்த 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 வசனம் அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். அதனால தான் இன்றைக்கி அவங்க பாட்டுக்கிட்ட எதுவுமே வந்துக்கவே முடியாது. ஏன்னா அப்படியே அந்த வசனத்தை அவங்க நேசித்ததுனால அதை அப்படியே சார் எடுத்து அந்த எல்லா கவிகள்லேயும் அவங்க போட்டாங்க, சரணங்களில் போட்டாங்க. அதான் இன்றைக்கி இன்னும் அது அப்படியே நிற்குது. 91 சங்கீதம் எதாக இருக்கட்டும் உள்ளாக கொண்டு வந்துருவாங்க, பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஸோ நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். பொன்னை எடுத்து நான் முத்தம் கொடுக்க மாட்டேன், பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன், ஆனால் என்னுடைய திருவசனத்திற்கு முன்பாக நான் கையெடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வசனத்திற்காக நான் கையெடுக்கிறேன், நீர் என்னை நம்பி இந்த வசனத்தை கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கே கூட நான் குற்றம் சாட்டுதா சொல்லலை, ஆனால் நீங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால், சில ஊழியக்காரங்களுடைய துவக்க காலங்களில் அவங்க புல்பீட்டில் ஏறினாங்கன்னு சொன்னால் பிரசங்கத்தை விட செய்தி இருக்கும். மோர் தென் த செர்மன் there will be a message. பட் நாளாவட்டத்தில் அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், செய்தி இழந்து விட்டார்கள். அதற்கு ஒரு காரணம், அவர்களை அறிந்தோ அறியாமலோ பொருளாசைக்கு பலியாகி விடுகிறார்கள். when a preacher becomes a victim of covetousness, God will not entrust him with a message any longer. ஒரு பிரசங்கியார் பொருளாசைக்கு பலியாகி விட்ட பிறகு ஆண்டவர் அவனை நம்பி வெளிப்பாடுகளை அல்லது செய்தி தரமாட்டார். செர்மன் இருக்கும், உங்களுக்கே கண்டுபிடிச்சிருவீங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இது பிரசங்கமாக செய்தியான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே பிரசங்கம்னா இங்கே இருந்து உங்கள் தலைக்கு வரும், செய்தின்னா அங்கே இருதயத்திலிருந்து உங்கள் இருதயத்துக்கு வரும். வாட் இஸ் born in the tomb will go to tomb, but what is born in the womb will go to the womb. வாலிபர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஆண்டவர் தொடர்ந்து நீங்கள் பைபிளை திறக்கும் போதெல்லாம் அவர் தன்னுடைய வெளிப்பாடுகளை உங்கள் மேல் கொட்ட வேண்டுமானால் இந்த பண ஆசை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. பழைய ஏற்பாட்டில் 2 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஒன்று எலியா, அடுத்தது எலிசா.
2 பேருமே ரொம்ப புவர் தான். சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் அவர் இது பக்கம் ஆத்தங்கரைக்கு போவாங்க. அங்கே போனால் ஆறும் வற்றி போகும். காக்கா கொண்டு வந்து கறித்துண்டு போடும். புறா வந்து கறித்துண்டு போட்டால் எனக்கு நம்ப முடியுது. பட் காக்கா வந்து பொதுவாக கறித்துண்டை சாப்பிடும். ஸோ அது வந்து அதுவும் அந்த காலத்தில் யாருக்கு உப்பு கண்டம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ உப்பு கண்டம் போட்டிருக்காங்க, அதை பிடிச்சிட்டு வந்து அது சாப்பிடாம கொண்டு போட்டது ரொம்ப கஷ்டம். அது காக்கா வாயிலிருந்து விழுந்த கறித்துண்டை கழுவுறது கூட தண்ணி கிடையாது. அப்படி தான் அவர் இப்போ இருந்தார் தீர்க்கதரிசி. அடுத்தாப்புல எலிசா எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. பணக்காரங்களாகவே இல்லை. ஆனால் என்ன இருந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடம் இருந்தது. The word of the Lord. எலியா பேசும்போது அப்படி ஒரு கம்பீர துணையர், I speak the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் சொல்லுவது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுவது. இதெல்லாம் என்ன சாதாரணமான வார்த்தையா? ஒரு ராஜா முன்னால நின்னுட்டு I speak by the word of the Lord. I speak by the life of God. நான் இதை கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தை. They did not have wealth. They did not have gold. They did not have silver. They didn't know where their next meal would come from. But they had the message of the Lord. கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்தில் இருந்தது. அநீதியான உலக பொருளை நம்பி உங்களிடத்திலே யாரும் கொடுக்க முடியாவிட்டால் மெய்ப்பொருள் எப்படி உங்களிடம் கொடுக்கப்படும்? 7வதும் கடைசியுமாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? If the righteous one is scarcely saved, where will the ungodly and sinner appear? அதே மாதிரி 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? பிரியமானவர்களே, இதில் ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களிடத்திலே சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்க வேண்டும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை தொடரும். நாம் நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஒன்ஸ் அகைன், நாம் நிதானித்தால் நாம் உலகத்தோடு நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஒவ்வொரு முறை நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே வந்து, குறிப்பாக அப்பம் விற்கும் ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது, உங்களுக்கு சுய பரிசோதனை, தற்பரிசோதனைக்கென்று சில நேரம் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் மட்டுமல்ல, எப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால்படியிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. அப்படியே அமர்ந்துருங்க. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்கள், உம்மோடு உள்ள உறவு, குடும்பத்தோடு உள்ள உறவு, பிறரோடு உள்ள உறவு, எங்கெங்கே நான் தவறி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அதை காட்டும் என்று சொல்லுங்கள். தண்ணீர் கலங்கி இருக்கும் பொழுது அதில் நீங்கள் எதையுமே எடுக்க முடியாது. பட் கொஞ்ச நேரம் அந்த தண்ணீரை அப்படியே நீங்கள் நிற்க விட்டால் அழுக்குகள் மேலே வரும்.